நண்பர்களே, நம்ம இப்ப வாளில என்ன இருக்குன்னு பாப்போம். என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு வானே. சாப்பாடு என்னென்ன இருக்கு உள்ள? நிறைய ஒரு மாதிரி இதா தெரியுது. பைக் சாவி எல்லாம் இருக்கு. ஊறுகாய் இருக்கு. என்ன உள்ள என்னண்ணே? உள்ள அப்புறம் தண்ணி ஊறுகாய் இருக்கு. தண்ணி கஞ்சி தயிர் தண்ணி ஊத்தியாச்சு ஊறுகாய் நடக்கு. நம்ம அம்மா உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். தர்றேன். இது வந்து ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய். நம்ம அண்ணன் வந்து வெங்காயம் வெறும் கஞ்சி நம்ம அண்ணன் வச்சிருக்குது பாருங்க. எங்க மீன் இருக்குண்ணே நமக்குள்ள. மீன் எடுத்துக்க. வெங்காயம் எனக்கு ஒண்ணு வச்சிரு. வெங்காயம் அந்த பல்லாரி ஒண்ணு ஊறுகாவா பல்லாரி மட்டும். சரி பாருங்க சாப்பாட பாருங்க நண்பர்களே. நம்ம சாப்பாட பார்ப்போம். கஞ்சி நம்ம வீட்டுல மட்டும் தான் ஸ்பெஷல் மீன். நம்ம அண்ணன் வந்து ஒரு தள்ளி வாயில ஒரு தள்ளி மோரு வெங்காயம் ஊறுகாய் இதெல்லாம் சேர்த்து கருவாடு எல்லாம் சேர்த்து சாப்பிடுவான். வெங்காயம் நடக்கு கடி நல்லா கடிச்சு சாப்பிட அவ்வளவு ரத்தம் வரும். ஒரு குத்து வாயில இல்லையே சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் தந்துரு. எனக்கு கொஞ்சம் நீ ஒரு குத்து அள்ளியே தள்ளி. இதான் சொர்க்கம் நடுவிலே. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கேக்குது. அதுக்கு என்ன பதில்? ஒரு நாளைக்கு எடுத்தவங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளமா? கேள்வியில அது சரியான கேள்வி. இப்ப வேலை செய்யறது நாங்க எப்படி செய்யணும்னா, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 1200 ரூபாய் 1300 400 இப்படி எல்லாம் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா, இப்போ அடிப்படை சம்பளம் எவ்வளவு அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து சம்பளம் ஒரு ஆளுக்கு 600 ரூபாய். இது மெக்காடு சம்பளம். சரி, இது வந்து நாங்க என்ன எப்படி செய்யறோம் அப்படின்னா, கான்ட்ராக்டா எடுத்து செய்யறோம். ஒரு வயலு இவ்வளவு, ஒரு குன்னிக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி மொத்தமா ரேட்டு பேசி எல்லாம் சேர்ந்து அதிகாலையிலே வந்து இந்த வேலையை ஆரம்பிச்சு செய்யறதுனால, சரி நாங்க எவ்வளவு வேலை செய்யணுமோ அதை எத்தனை பேர் வந்து செய்யணுமோ அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிடுவோம். அதாவது எப்படின்னா, ஒரு ஆளு சம்பளம் 600 ரூபாய் அப்படின்னா நாங்க 2 ஆள் வேலை செய்வோம். 2 ஆள் வேலை செய்யறோம். 2 ஆள் வேலை செய்யும் போது 1200 ரூபாய் வந்துடும். அப்ப நாங்க இது அப்படி செய்யும் போது கூட ஆளு வருது அப்படின்னா நாங்க அதை ஷேர் பண்ணும்போது 1000 வரும், 1200 வந்துடும். அதனால இந்த சம்பளத்தின் அடிப்படையை பார்க்கும்போது பிக்சடா 1000 ரூபாங்கிறது நினைக்காதீங்க. அதாவது எங்களோட சம்பளத்தை நாங்க கூட்டி எக்ஸ்ட்ரா செய்யறோம். செய்யறதுனால கிடைக்குது. கடுமையான உழைப்புனாலதான் கிடைக்குதே தவிர சும்மா பிக்சடா ஒரு ஆளுக்கு வயலுக்கு வந்தா 1000 ரூபாய் அப்படி கிடையாது. கஷ்டப்பட்டு 2 ஆள் வேலை 3 ஆள் வேலையும் செய்வோம். மண்ணு இலக்கத்தை பொறுத்து செய்வோம். மண்ணு இலக்கம் களியா இருந்துச்சுன்னா குறையவும் செய்வோம். இலக்கம் நல்லா இருந்து மணல் மாதிரி இருக்கு அப்படின்னா கூடயும் செஞ்சிருவோம். சம்பளம் கூடும் குறையும். நம்மளோட திறமையை பொறுத்து, நம்மளோட இயல்புக்கு நம்ம செய்யறதுக்கு தகுந்த சம்பளம் கிடைக்கும். சொர்க்கம் நடுவிலே சொர்க்கம் நடுவிலே பல்ட்டி ப்ரோ அட்டா தூள் கிளப்பு. இதான் எங்க ஒரு பல்ட்டி பாத்துக்கிறீங்க நண்பர்களே. தேங்காய் பறிக்க மேல போட இன்னைக்கு 2 தேங்காய் உடச்சு இன்னைக்கு கண்டி வச்சிட வேண்டியதான். இன்னைக்கு போன எங்க போடுதா? ஐயா எங்க போடு? ஐயா ஏனே மேலகில ஏதோ காயல் எல்லாம் அடிச்சது. அதே போடு 2 வந்துட்டே. சரி பாரு